येषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। वासुदेव परा वेदा वासुदेव परामकः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। हरे कृष्ण प्रभुजी। हरे कृष्ण। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा हानमुञ्चा कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். நம்ம இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்ப நவ யோகேந்திரர்கள், அதாவது நிமி மகராஜன் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார் இல்லையா, உயர்ந்த பக்தர்கள், மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்தர்களை பற்றிய விஷயங்கள், எப்படி அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாகவத உத்தமா, அதாவது பக்தி தொண்டில் மிகவும் உன்னத நிலையை அடைந்தவர்கள், அவர்களை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாம பல்வேறு வகையான பக்தர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து அந்த நவ யோகேந்திரர்களை இரண்டாவது ஹவீர், முதல்ல வந்தது கவி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, உன்னதமான உண்மை அப்படிங்கிற விஷயம், நன்மை. அடுத்தது இப்போ இந்த ஹவீர் அப்படிங்கிறவர்கிட்ட அவர் அதை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த பௌதீக வாழ்க்கையில் அப்படிங்கும்போது அவர் என்ன கேட்டாரு, எப்படிப்பட்ட பக்தர்கள், அவர்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டானோ அது போன்ற ஒரு கேள்விதான் இது. சித பிரக்ஞா, எப்படி பேசுவார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி செயல்படுவார்கள் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்க பார்க்கும்போது அந்த பௌதீக வாழ்க்கையை அவர்கள்லாம் எப்படி கையாள்வார்கள், அதனுடைய ரிலேட்டடா ஹவீர் பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கூறுகிறார். பௌதீக வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்த பௌதீக வாழ்க்கையில் ஒவ்வொருடைய உடல் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து அவர்களுக்கு மாற்றம் இருக்காது. ஒரே நிமிஷம். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சுழற்சியில் அவர்கள் சிக்கி கொண்டிருப்பார்கள். அந்த பிராணவாயு, அதாவது உயிர் மூச்சு காற்றுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூச்சு காற்று பசி தாகம் அதற்காக எப்பொழுதுமே பதட்டமாக இருக்கும். அந்த மூச்சு காற்று அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த உடலினுடைய உயிர், அந்த உடலினுடைய உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதட்டத்திலேயே இருக்குமா, நமக்கு கிடைக்குமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருப்பதினால் அந்த புத்திசாலித்தனம் சரியான வகையில் பயன்படுத்தப்படவில்லை. அதனால இந்த பௌதீக இயற்கையில் அவர்கள் இருக்கும் வரை அவர்களுடைய ஆற்றல் எல்லாமே இது போன்ற விஷயங்களுக்கு தான் வீணடிக்கப்படுகிறது. ஆனா ரொம்ப ஒரு உன்னதமான நிலையில் உள்ள ஒரு பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத விஷயங்களின் மீது பதட்டம் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்.
அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பகவானினுடைய கமல பாதங்கள், தாமரை பாதங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு யார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவருடைய செயல்பாடுகள் எப்படி அதிலேயே மூழ்கி இருக்கிறதோ, அவர்களை பாகவத பிரதானா, பாகவத பிரதானா அப்படின்னா பகவானினுடைய பக்தர்களிலேயே மிகவும் உன்னதமான, ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த பகவானினுடைய நினைவில் தான் அவர்கள் இருக்கும் அப்படின்னு. இதற்கு கிட்டத்தட்ட இது ஒரு உத்தம அதிகாரி நிலை. உத்தம அதிகாரி நம்ம வந்து லாஸ்ட் வாட்டி பார்க்கும்போது மத்தியமா கனிஷ்டாவை பத்தி நிறைய பார்த்தோம். இது ஆல்மோஸ்ட் லைக் உத்தம அதிகாரி. அந்த உத்தம அதிகாரி நிலையை பற்றி ஆச்சாரியர்கள் நிறைய பல்வேறு கருத்துகள் கூறியிருக்கிறார்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தம அதிகாரி, உத்தம அதிகாரினா ஒருத்தர் பிறந்த உடனேவே உத்தம அதிகாரி ஆக முடியாது இல்லையா, பல்வேறு செயல்களுக்கு பிறகுதான் அவர்கள் உத்தம அதிகாரியாக. இது ஒரு இட் இஸ் அ ப்ராக்ரசிவ் ஸ்டேட். தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக அந்த உத்தம அதிகாரி அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள். இவங்களுக்கு எப்படி அந்த உத்தம அதிகாரி நிலையை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமா இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்டார்டிங்ல, கனிஷ்ட அதிகாரியினுடைய குறுகிய கண்ணோட்டம், கனிஷ்ட அதிகாரியினுடைய லிமிட்டெட் விஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குறுகிய கண்ணோட்டத்தில் மூலமாக அதுல இருந்து ஆரம்பிக்குதான் அவங்களுக்கு அந்த உத்தம அதிகாரி நிலைக்கு போறவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய கண்ணோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வளர்கிறது என்றால், அந்த மத்தியம அதிகாரிக்கு வளரக்கூடிய ஒரு கண்ணோட்டத்திற்கு அவர்கள் வளர்கிறார்கள். குறுகிய கண்ணோட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த கண்ணோட்டத்தின் வரும்பொழுது உத்தம அதிகாரிகளுடைய பயிற்சிகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, அதாவது இந்த 3 பேர்கிட்ட இருக்கிற விஷயத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்காரு, அவர் வரணும் அப்படின்னா அந்த குறைந்த கண்ணோட்டத்தில இருந்து அவர் தன்னை வெளியேற்றி கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த மத்தியம அதிகாரி எப்படி பார்க்கிறாரோ, மத்தியம அதிகாரி எப்படி பார்க்கிறாரு, எல்லா ஜீவராசிகளையும் இணையாக பார்க்கிறார் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு உத்தம அதிகாரி அடையக்கூடிய, சோ இதன் மூலமாகத்தான் ஒருவர் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவனுடைய பக்தியானது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே வரும். பகவானினுடைய பாத கமலங்கள், பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்களுடைய பாத கமலங்களுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு கொடுமையிலிருந்து, பசி தாகம் அதிலிருந்து, அந்த மன கிளர்ச்சியிலிருந்து அவர்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு. இது அந்த பிரதானம், அந்த உத்தம அதிகாரியுடைய நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கும்போது இந்த வளர்ச்சி மூலமாக அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இப்ப மகாபாகவதா அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அந்த மகாபாகவதாவிற்கு ஆச்சாரியர்கள் கூட கூறிய விஷயங்கள் என்ன? ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துல ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, அலப்தேவா வினஷதேவா பக்ஷ்யா சாதன சாதனே அவிக்ளவ மதீர் பூத்வ ஹரிம் ஏவ தியாஸ்மரே. அதாவது அவனுடைய பௌதீக வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கிளர்ச்சிகள் வந்து அவனால வந்து ஒழுங்கா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட, பௌதீக வாழ்க்கையே அவனுக்கு ஒரு பெரிய தோல்வியாக இருந்தாலும் கூட மனம் எப்பொழுதுமே சஞ்சலப்படாமல், மனதுல வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அவனுடைய புத்திசாலித்தனத்தை முழுமையாக பகவானை நினைப்பதிலேயே ஒருவன் செலுத்தினால் அவன்தான் மகாபாகவதர். மகாபாகவதா அப்படின்னா என்ன பிரச்சனைங்க வந்தாலும் அந்த அளவிற்கு பரம்பொருளை மறக்காமல் இருப்பவன் மகாபாகவதா. நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், பகவானுடைய கமல பாதங்களில் தஞ்சம் அடைவதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைக்கிறார் இல்லையா. பக்தி செய்யணும் அப்படிங்கும்போது அவர் எடுத்துரைக்கிறார். அந்த உன்னதமான நன்மை என்னன்னு பார்க்கும்போது அதை பற்றி அவர் சொல்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு மகாபாகவத நிலையில் இருக்கும்பொழுது அந்த சுயநலத்தை அவர்கள் முற்றிலுமாக துறக்கிறார்கள்.
ஃபர்தரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு. கபீர் வந்து அந்த அந்த அரசனுக்கு என்ன இவங்களெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதை சொல்லிட்டு போகும்போது அந்த சுயநலத்தை அவர்கள் முழுமையாக, இது எனக்கு வேணும், இந்த பொருள் என்னுடைய பொருள், இது என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடு, என்னுடைய செல்வம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம அவங்க வந்து பகவானை பற்றிய ஒரே சிந்தனையில் இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் இணையாக பார்த்து அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடியவன், உன்னதமான பக்தி துண்டு ஆற்றக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு இருக்கின்றது. சோ அவர்களுடைய ஒரு குணநலன்கள், அவர்களுடைய தன்மைகளை பற்றி அவர்கள் கூறுகிறார். மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகம்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. திரிபுவன விபவஹேதவே அபி அகுந்த ஸ்மிருதிர் அஜிதாத்மா சுராதிபீர் விமுர்கயாத் ந சலதி பகவத் பாத அரவிந்தால் லவ நிமிஷர்தம் அபியாஷ வைஷ்ணவாக்ரியஹ. படிக்கிறதா படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. நான் ட்ரை பண்றேன் பிரபு. त्रिभुवन विभव हेतवेपि अकुण्ठ स्मृतिर् अजिताम सुरातिभिर्विमृग्यात् न चलति भगवत् पदारविन्दाल् लव निमिषार्थम् अपियस्य वैष्णवाक्रयः. हरे कृष्णा प्रभु जी प्रणाम। हरे कृष्णा। त्रिभुवन विभव हेतवेभि अकुण्ठ स्मृति अजिदात्म सुरादिभिर् विमुक्त्यात् न चलति भगवत् पदारविन्दात् लव निमिषार्थम् अभिय स वैष्णवाग्रयः. हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी प्रणाम। त्रिभुवन विभव हेतवे भी अकुण्ठ स्मृतिर् अजिदात्म सुरादिभिर् विमृग्यात् न चलति भगवत् पादारविन्दाल् लव निमिषार्थम् अभियस वैष्णवाग्रयः. हरे कृष्णा। नंदी प्रभु जी। हरे कृष्ण। त्रिभुवन विभव हेतवे अपि अकुण्ठ स्मृतिरजितात्मसुरादिभिर् विमृग्यात् न चलति भगवत्पदारविन्दाल् लव निमिषार्धमपि यस्य वैष्णवाग्रयः. हरि பகவானுடைய கமல பாதங்களை பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் எல்லா தேவர்களுமே எப்பொழுதுமே அந்த கமல பாதங்களில் தஞ்சமடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, லைஃப் அண்ட் சோல் சொல்றோம் இல்லையா, அந்த வாழ்க்கை, அந்த ஆத்மாவே அதற்காகத்தான் அப்படின்னு தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கின்றன. ஒரு உன்னதமான பக்தன், தூய்மையான பக்தன் அந்த கமல பாதங்களை எந்த தருணத்திலும் மறக்காமல் இருக்கிறான். கமலப்பாதங்களை அவனுக்கு வந்து என்ன கிடைச்சாலும் அந்த கமலப்பாதங்களை அவன் மறப்பது கிடையாது. அவனுக்கு வந்து எக்கச்சக்கமான செல்வங்கள் கொடுக்கிறோம், நீ கமலப்பாதங்களை மறந்து விடு, நீ ஆசைப்பட்டது எல்லாமே கொடுக்கிறோம் அப்படின்னு செல்வங்கள் தரோம். பௌதிகவாதிகள் எப்படி செல்வத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு செல்வங்கள் தரப்படும் என்றாலும் கூட அவன் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவனுக்கு வந்து எனக்கு கமலப்பாதங்கள் மட்டும்தான் தேவை எனக்கு அப்படின்னு இருப்பவன் தான் வைஷ்ணவர்களிலேயே மிக உயர்ந்த வைஷ்ணவராக பார்க்கப்படுகிறார். பக்தி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அந்த செல்வம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை அவர்கள் இருந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அந்த வைஷ்ணவர்களாக கருதப்பட மாட்டார்கள். இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன அவருக்கு வந்து ஒரு டெம்ப்டிங் ஆஃபர் கொடுத்தா கூட அவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு இருக்கிற இந்த சுவை, பகவான் கமலபாதங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆச்சாரியர்கள் வந்து இதற்குத்தான் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்லாம் தருகிறார்கள். எவ்வளவு கிடைச்சாலும் சரி, ஒரு அரை நொடி பொழுது நீ வந்து பகவானுடைய கமலபாதங்களை மறந்து விடு, உனக்கு அதுக்கு ஈடு இணையற்ற வகையில் நான் வந்து உனக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறேன். ஒரு half a minute, half a second நீ வந்து பகவானுடைய கமலபாதங்களை மறக்கிறதால நீ ஒன்றும் பெருசா
இழப்பு உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அகுந்த ஸ்மிருதி. அகுந்த ஸ்மிருதி அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல அகுந்த ஸ்மிருதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அகுந்த ஸ்மிருதி அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் கமலபாதங்களை மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்கள் தான் தட் இஸ் த ஹையஸ்ட். அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தேவை கிடையாது. அவ்வளவு சாமான்யமாக அவங்களால அதை மறக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதுல அவங்களுக்கு எல்லா விதமான சுவையும் இருக்கின்றது. அதிலிருந்து பகவான் அந்த சேவகன் பிரிவது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார் இல்லையா, நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே. எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு அழகான மனைவி, எவ்வளவு கிடைச்சாலும் எனக்கு புகழ் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு நிறைய டிவோட்டிஸ், டிசைபிள்ஸ், ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய கருணை, எவ்வளவு பிறவிகள் நான் எடுத்தாலும் உங்களுக்கு நான் தொடர்ந்து சேவகம் செய்யக்கூடிய மனநிலை, உங்களை நினைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். பகவானினுடைய கமலபாதங்கள் அவ்வளவு முக்கியமாக எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னால பிரம்மதேவன், சிவபெருமான் எல்லாருமே அந்த கமலபாதங்களை ஒரு முறையாச்சும் நம்மளால பார்க்க முடியாதா? அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே படிச்சோம் அப்படின்னா, குளோரிபிகேஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பகவானை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால இந்த உத்தமமானவர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் எந்த அளவிற்கு பகவானின் மீது அந்த ஈடுபாடு, பக்தி தொண்டில் அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்துல விமிர்கயத் அப்படிங்கிற ஒரு பதம், அதுக்கு என்ன அப்படின்னா, தேவர்களுக்கு கமலபாதத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாதாம். பக்தர்களால மட்டும்தான் முடியும். தேவர்கள் அப்படிங்கும்போது அவ்வளவு புண்ணியங்கள் செஞ்சுட்டு அவங்க மிக உயர்ந்த கிரகங்கள், மிக உயர்ந்த கோள்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவங்களால பார்க்க முடியல. ஆனா இந்த பக்தர்களால மட்டும்தான் முடிகிறது. ஆனால் இந்த பௌதீக இச்சைகள் என்பது ஒரு சிலரை அந்த நிலைக்கு செல்ல முடியாமல் தடை செய்கின்றது. அவர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அந்த டிவோட்டிஸ் உடைய டைப்ஸ் ஆஃப் டிவோட்டிஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மகாபாகவதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய குவாலிட்டியை சொல்றார். எந்த தருணத்திலும் அவர்கள் மாற மாட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த பௌதீக இச்சைகள் எப்படி ஒருவனிடம் வராமல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் அவர் அங்கு விளக்கம் தர ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது போன்ற உத்தம பக்தர்களுக்கு, அந்த பகவானை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அந்த பௌதீக ஆசை அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அது எரிந்து சாம்பலாகி கொண்டே இருக்குமாம் அந்த பகவானினுடைய கிருபையினால். பகவான் கிட்ட நீங்க தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, பகவான் எண்ணற்ற செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அந்த கமலபாதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, பகவானினுடைய நகங்கள், அந்த நகங்கள் எப்படி இருக்கும் என்றால் அவ்வளவு பொக்கிஷம், விலை மதிப்பற்ற, நம்ம வைடூரிய கற்கள் சொல்றோம் இல்லையா, அதற்கு இணையாக அவருடைய நகங்கள். அந்த கமல பாதத்தை நீங்க பார்க்கிறீங்க, அதுக்குதான் நம்ம கோயிலுக்கு போகும்போது முதலில் பகவானுடைய பாதத்தை பார்க்க வேண்டும். டைரக்டா போய் மூஞ்ச பார்க்க கூடாது, டைரக்டா அவர் கையை பார்க்க கூடாது. ஆஹா, அவர் முடி ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப நல்லா டெக்கரேட், அந்த மாதிரி இல்லை. அவருடைய கமல பாதங்களை பார்க்க வேண்டும். சோ அந்த பாதங்களை பற்றி அவர் வர்ணிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நகங்களே அந்த அளவுக்கு ஜெகத் ஜோதியாக, எப்படி ஒரு கொடுமையான வெயில் காலத்தில் மாலை நேரத்தில் அந்த சந்திரனினுடைய பிம்பம் தோன்றும் போது அந்த குளுமை எப்படி ஒருவருக்கு ஏற்படுகிறதோ, அந்த கிளைமேட் அப்படியே சில்லுன்னு அப்படியே மாறுதோ, அந்த மாதிரி அந்த பௌதீக ஆசை அப்படிங்கிற அந்த நெருப்பு பகவானினுடைய பாதங்களை பார்க்கும் பொழுது அதில் உள்ள அந்த நகம், ஒரு சின்ன பார்ட் அவருடைய காலில் இருக்கிற அந்த நகம், அதை பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு அனைத்தும் மறந்து போய் அந்த ஆசைகள் எரிந்து சாம்பலாகி குளுமையான ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மகத்துவம் நிமி மகாராஜருக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஃபர்தரா அவர் பேசும்பொழுது கட்டுண்ட ஆத்மாக்கள், எப்படி அந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அந்த நிலை எப்படி வர முடியும்
அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய புனித நாமத்தை சொல்லும் பொழுது, அந்த புனித நாமத்தை சொல்லும் பொழுது நீங்க தெரிஞ்சு சொல்றீங்களோ தெரியாம சொல்றீங்களோ, ஆதாயம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக சொல்கிறீர்களோ அல்லது ஆதாயம் இல்லாமல் நான் பக்தி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க சொல்றீங்களோ, எந்த நிலையில் பகவானினுடைய பெயரை சொன்னாலும் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மறந்துவிடும். நம்ம அஜாமிலாவுடைய லீலையில பார்த்திருக்கோம் இல்லையா? அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய மகனை அழைக்கிறார். ஆனா அவர் செஞ்ச பாவம் எல்லாமே மறந்து அந்த லீலை நமக்கு தெரியும். சோ அந்த கருத்துக்கள் தான் இங்கும் கூறப்படுகின்றன. பகவானினுடைய நாமம், ஏன்னா அந்த உத்தமமான ஒரு பாகவதரை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு பௌதிக ஆசை ஏன் வரவில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு எப்படி அவர்கள் அந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னா, அந்த பகவானுக்கு அவரை அடைய வேண்டும் அப்படிங்கிற இதுல அந்த பகவானுடைய நாமத்தை கூறி எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் அவனால் அதை வெளியேற்றி கொள்ள முடியும். உண்மையான அன்போடு பகவானுடைய புனித நாமத்தை ஒருவன் கூறும் பொழுது அவனுடைய இதயத்தில் உள்ள அந்த ஆசைகள் அவனிடமிருந்து விலகுகின்றன. பகவானை எவன் ஒருவன் தன்னுடைய இதயத்தில் கவர்ந்து இழுக்கிறானோ, கைப்பற்றுகிறானோ, அவன்தான் பாகவத பிரதானா. பாகவத பிரதானா மீன்ஸ் எக்ஸால்டட் டிவோட்டி, ரொம்பவும் உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பக்தன். ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான பதில். அவர் கேட்ட கேள்விக்கு வகைப்படுத்துங்கள், மிகச்சிறந்த பக்தர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அவரு. ஸோ அதற்கான முழு பதிலும் இதில் தரப்பட்டிருக்கிறது. இப்ப 3வது கேள்வி கேட்க போறார். யாரு கேட்க போறா? நிமி மகாராஜா அந்த நவ யோகேந்திரர்களை பார்த்து கேட்கக்கூடிய 3வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இதற்கான பதில் விடைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அது 3வது கேள்வி. நான் படிக்கிறேன் ஸ்லோகத்தை, இது அனுப்பியிருக்கு. ஸ்ரீராஜோவாச்ச பரஸ்ய விஷ்ணுர் ஈசஸ்ய மாயினாம் அபி மோகினிம் மாயம் வேதித்தும் இச்சாமோ பகவந்தோ ப்ருவந்து நஹ. படிக்கிறதா படிக்கலாம். श्रीराजो हरे कृष्णा। श्रीराजोवाच परस्य विष्णोरीशस्य मायिनाम् अभिमोहिनी मायां वेदितुम् इच्छामो भगवन्तो ब्रुवन्तु नः। हरे कृष्णा। हरे कृष्णा। श्रीराज उवाच परस्य विष्णोरीशस्य मायिनाम् अभिमोहिनी मायां वेदितुम् इच्छामो भगवन्तो ब्रुवन्तु नः। நிமி மகாராஜ் நீங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னா, பகவானினுடைய மாயா சக்தி இல்லையா, மாயா சக்தி மிகச்சிறந்த யோகிகளையும் கூட மயக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாயா சக்தி இருக்கின்றது. அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பகவானுடைய ஆற்றல்கள் எண்ணற்ற ஆற்றல்கள் இருக்கின்றன இல்லையா பகவானுக்கு. அதுல இந்த மாயா சக்தியை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த யோகிகள் கூட அதனால் குழப்பமடைகிறார்கள் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த கேள்வி கேட்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல பார்க்கும்போது அந்த 2வது நவயோகேந்திரர்கள் ஹபீர் அவர் என்ன பண்றாரு? விஷ்ணுர் மாயம் இதம் பஷ்யம், இந்த பிரபஞ்சம் முழுக்க பகவானினுடைய ஒரு ஆற்றலினால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கூறப்பட்டிருக்கிறது இல்லையா. எல்லாமே சொல்லியாச்சு, பகவானை பத்தி அவருடைய ஆற்றலை பத்தி எல்லாமே சொல்லும் பொழுது மீண்டும் அதை கேட்பதற்கான ஒரு காரணம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பகவானினுடைய சிருஷ்டி பிரம்மதேவனில் இருந்து எறும்பு வரை, பிரபுபாதர் எழுதுறார் இல்லையா, பிரம்மதேவனில் இருந்து எறும்பு வரை அவர்கள் இந்திரிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். அப்படின்னா அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாக இருக்க வேண்டும்? மாயா சக்தி இல்லையா. அந்த மாயா சக்தி ஒரு கட்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண பக்தனாக மாற்ற முடியாமல் அந்த சக்தி அவனை ஆட்கொள்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா,
மூன்றாவது நவ யோகேந்திரர்களில் முதல்ல கவி, அடுத்தது ஹவீர், இப்போ ஸ்ரீ அந்தரிக்ஷா மூணாவது. நம்ம முதல்ல பார்த்தோம், 9 பேரும் பார்த்தோம். இதுல வந்து அந்த மூன்றாவது அந்தரிக்ஷா அப்படிங்கிறவரு பேச போகிறார். பேசிட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு அவர் ஃபர்தரா சொல்றாரு. ஏன்னா அவரை தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் எங்கேயாவது கேட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை பற்றிய பல்வேறு விஷயங்கள் கேட்கும் பொழுது அமிர்தத்தை பருகுவது போல இருக்கிறது, எனக்கு அலுப்பு ஏற்படவில்லை, சலிப்பு ஏற்படவில்லை. நம்ம வந்து பௌதீகமாக ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம், நல்ல பசியோட ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே அதே சாப்பாடு அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவருக்கு பிடிக்காது, வேண்டான்ட்டு போயிடுவார். ஆனால் பகவானை பற்றிய விஷயங்கள் எது கேட்டாலும் எனக்கு வந்து அலுப்பு ஏற்படவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இங்க சொல்றாரு. அமிர்தம் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நான் கட்டுண்ட ஆத்மா, என்னுடைய உடலில் வந்து அவ்வளவு வியாதிகள் இருக்கின்றன. இந்த முக்குணங்களினுடைய தாக்கத்தினால் நான் சீர்குலையப்பட்டிருக்கிறேன். எனக்கு மருந்தாக என்ன தேவைன்னா பகவானை பற்றிய விஷயங்கள், அவருடைய ஆற்றல்களை பற்றிய விஷயங்கள். பகவத்கீதையில் கூட சொல்றாரு இல்லையா, என்னுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய லீலையை, என்னுடைய பிறப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறாருல அவரு. அந்த மாதிரி இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, பகவானினுடைய ஆற்றல்கள், பல்வேறு ஆற்றல்கள்ல இந்த மாயாவை பற்றி, மாயா சக்தியை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். பகவானினுடைய லீலைகள், பகவானை பற்றிய விஷயங்கள் எப்பொழுதுமே யாருக்குமே அலுப்பு தராது அப்படிங்கிறதுக்கு இவர் மாத்திரமே முதல் முறையாக இந்த கருத்தை அவர் கூறவில்லை. நைமிஷாரண்யத்தில் சூத கோஸ்வாமியிடம் சாதுக்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாக அவர்களும் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார்கள். அந்த ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயம் துனா விதர்ப்யாமா உத்தம ஸ்லோகா விகர்மே யஷ் சண்வதம் ரசஞானம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. கொஸ்டின்ஸ் அவர் கேட்க போறாங்க. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டுட்டு வந்த சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல கிட்டத்தட்ட 88,000 சாதுக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நைமிசாரண்யத்துல வந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது சாதுக்கள் கூறுகிறார்கள், ஸ்வாது ஸ்வாது பதே பதே. ஸ்வாது ஸ்வாதுன்னா ரொம்பவும் சுவையான ஒரு வஸ்துவை ருசிக்கும் பொழுது, அதுவும் எப்படி, பதே பதே, ஒவ்வொரு அடி, அதாவது பகவானை பற்றி எந்த ஒரு பேச்சு பேசினாலும், அவரு இப்படி நடந்தாரு அப்படி நடந்த, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவரை பத்தி எது சொன்னாலுமே எங்களுக்கு வந்து அந்த திவ்யமான லீலைகள் கேட்பதற்கு, அவரை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து அலுப்பு தட்டாத சுவையாக இருக்கிறது. எனவே அவரை பற்றி கூறுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி விதுரர் மைத்ரேயரை பார்க்கும் பொழுது, ஹரே கதம் ஏவ காதாசு சாரம், நம்ம அந்த கதை எல்லாமே தெரியும். உத்தவரை பார்க்கிறார், உத்தவர் சொல்றாரு பகவான் லீலைகளை முடித்து கொண்டு போக போறாரு, நான் வந்து நரநாராயண ரிஷிகள் உள்ள இடங்களுக்கு நான் சொல்ல போறேன், பத்ரிகாஷ்ரம் நான் போக போறேன், அங்க போய் பகவான் கூறிய விஷயங்களை நான் அவர்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படிங்கும்போது விதுரருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, பகவான் போறதுக்கு முன்னாடி ஒரு விதுரரை பற்றி வேற பேசுகிறார், விதுரன் எப்படி இருக்கான் அப்படின்னு உத்தவகிட்ட கேட்டோடனே விதுரருக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனசுல அவ்வளவு ஒரு பேரான், அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, த டிரான்சென்டென்டல் பிளிஸ் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவர் பரவச நிலை, உணர்ச்சி வசப்படுகிறார். ஆக பகவான் லீலையை முடித்து கொண்டு போகிறார் அப்படிங்கும்போது என்ன பத்தி கேட்டிருக்காரா, என்ன சொன்னார் அப்படிங்கும்போது, இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் போய்கிட்டே இருக்கேன், நானு நீங்க போய் மைத்ரேய முனிகிட்ட கேளுங்க, அப்ப அவரு அங்க இருந்தாரு, அவரை போய் கேளுங்க அப்படின்னு அந்த மைத்ரேய முனியை பார்த்து பேசும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஹரே கதம் ஏவ காதாசு சாரம், பகவானை பற்றிய இந்த செய்திகள் கேட்கும் போது எப்படி தேனீக்கள் ஒவ்வொரு மலர் மலராக சென்று தேனை உறிஞ்சுகின்றனவோ, அதுங்க தேனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் அந்த சுவை அதற்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் போய் வேற வேற மலர்கள்ல உட்காந்து தேனை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போகிற மாதிரி விதுரர் சொல்றாராம், தயவு செஞ்சு பகவானை பத்தி சொல்லுங்க, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் கிருஷ்ணரை பத்தி, இருந்தாலும் கேட்கும்பொழுது எனக்கு அலுப்பு தரவில்லை. அதனால பகவானை பற்றி யாராச்சும் பேசுறாங்க, ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஹரிகதாமிருத்தம். ஹரிகதாமிருத்தம்னா பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள். இதைத்தான் ஆச்சாரியர்கள் எழுதும்போது ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு
பர்டிகுலர் ஒரு ஸ்லோகத்துக்கு நிறைய விஷயங்கள் அவர்கள் சொல்கிறார்கள். சாப்பிடும்போது நம்ம சொன்ன மாதிரியே பசி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் ஹரி கதாமிருத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு சுவையை கொடுத்து கொண்டே இருக்கும். இதேதான் மகாபிரபு அவர்களும் சொல்கிறார். ஆத்மாராமஸ்ச முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைத்துஹிம் பக்திம் இதம் பூதா குணோஹரி. ஆத்மாராம் சச்ச முனையோ, ஆத்மாராமஸ்ச முனையோ அப்படின்னா பரிபூரணமாக அனைத்தையும் திருப்தியாக இருப்பவர், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் சொல்றோம் இல்லையா. கம்ப்ளீட்டா திருப்தி அடைந்தவர்களுக்கு அந்த வெளிப்புற மாயா சக்தியினுடைய தாக்கத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பௌதிக இச்சைகளே அவர்களுக்கு வராது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு மனசுல தோன்றவே தோன்றாது. அவர்களுக்கு தேவை எல்லாமே அந்த பகவானினுடைய கவர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், அற்புதமான குணநலங்களை கொண்ட திவ்யமான லீலைகள் செய்யக்கூடிய, ஆச்சரியப்படத்தக்க லீலைகள் செய்யக்கூடிய பகவானிடம்தான் அவர்களுக்கு கவர்ச்சி அதிகம். எப்படி இங்க எல்லாருமே பகவானை பத்தி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாரோ, அந்த மாதிரி ஆத்மா ராமஸ்ச முனையோ, முழுமையான திருப்தி அடைந்த நிலையில் உள்ள ஒரு பக்தனுக்கு கவர்ச்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இந்த மாதிரி இப்படிப்பட்ட பகவானை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கவர்ச்சி மட்டும்தான் இருக்கும். சோ இதுதான் அந்த கேள்வி. எனக்கு கவர்ச்சிக்காக எனக்கு அலுப்பு தரவில்லை, இன்னும் எனக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. எனவே பகவானினுடைய மாயா சக்தியை பற்றி எனக்கு கூறுங்கள் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கான பதிலை அந்தரிக்ஷா இப்ப கூறப்போகிறார். 3வது ஸ்லோகம், இதுவும் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஸ்ரீ அந்தரிக்ஷ உவாசா ஏபிர்பூதானி பூதாத்மா மகாபூதைர் மகாபுஜோ சாசர்ஷ உச்ச அவச்சன் ஆத்யஹ ஸ்வமாத்ராத்மா பிரசித்தயே. அதாவது படிக்கிறதா படிக்கலாம். ஓகே. श्री अन्तरिक्षोवाच एभिर्भूतानि भूतात्मा महाभूतैर्महाभुज सहस्रजोत्सवान् चानि आद्यः स्वमात्रात्मा प्रसीदये. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभुजी. श्री अंतरिक्ष उवाच येभिर्भूतानि भूतात्मा महाभूतैर्महाभुज ससैर्जोत्सावा जावसान्याद्यः स्वमात्रात्मा प्रसिद्धये. हरे कृष्णा. नंदी प्रभुजी. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ இந்த கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி என்னது? பகவானுடைய வெளிப்புற சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் பகவான், அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு. இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் அவர் முதல்ல பதில் சொல்ல போறாரு. அவர் இந்த ஸ்லோகத்தினுடைய பதில் அதான். பௌதீக மூலக்கூறுகள் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த 24 மூலக்கூறுகள். அந்த 24 மூலக்கூறுகளையும் செயல்படுத்துவதின் மூலமாக இஸ் ஆக்டிவேட்டிங் தோஸ் மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ். பகவான் யார் பண்றா இத? பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அவர் இந்த மூலக்கூறுகளை செயல்படுத்துவதின் மூலமாக உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலையில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே, கட்டுண்ட ஆத்மாக்கள், அவர்கள் அந்த சக்தியின் மூலமாக அவர்களுடைய இந்திரிய சுகத்தையும் அவர்கள் அடையலாம், முக்தி அடைவதற்கான வழியையும் அவர்கள் அடையலாம். அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த ஆற்றலை பற்றி கூறுங்கள் அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கறத எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். இந்த ஆற்றல் அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, மூலக்கூறுகள் 24 மூலக்கூறுகளையும் அவர் இஸ் ஆக்டிவேட்டிங், எல்லாத்தையுமே செயல்படுத்துவதன் மூலமாக. பிரம்மதேவனிலிருந்து எறும்பு வரை எல்லாருக்குமே இது கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, உங்களுடைய இந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், அல்லது இந்த பௌதீக இயற்கையின் மூலமாக நீங்கள் முக்தி அடைவதற்கான வழியையும் நீங்கள் தேடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்
அவர் இங்கு கூறுகிறார். அப்பன்னா 3 முக்குணங்களின் மூலமாக என்ன வேணாலும் நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு கூறப்படுகிறது. இதுதான் பகவான் விஷ்ணுவினுடைய ஆற்றலாக இதை செயல்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 வகையான விஷ்ணுக்கள் இல்லையா? விஷ்ணு தத்துவத்துல பார்க்கும்போது 3 வகையான விஷ்ணுக்கள் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்திற்கான ஆற்றலை யாருடைய மேற்பார்வையில் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அங்கு கூறப்படுகிறது. இந்த முக்குணங்கள் தான் இந்திரிய சுகத்திற்கும் காரணமாக இருக்கின்றன, முக்திக்கும் காரணமாக இருக்கின்றன அப்படிங்கிற விஷயமும் இங்கு கூறப்படுகிறது. இந்த 3 குணங்களினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆல்ரெடி பகவத்கீதால பகவான் சொல்லியிருக்கார். இந்த 3 குணங்களின் மூலமாக ஒரு ஜீவராசி தன்னை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் 14வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். சத்வாத் சஞ்சயதே ஞானம் ரஜசோ லோபயேவச பிரமாதா மோகௌ தமசோ பாவதோ அஜ்ஞானம் ஏவச. 3 குணங்களை பற்றியும் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறாரு. சத்துவ குணத்தின் மூலமாக ஒருவன் தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ள முடியும், அறிவினை வளர்த்து கொள்ள முடியும். ரஜோகுணத்தின் மூலமாக ஒருவன் தன்னுடைய பேராசையை வளர்த்து கொள்ள முடியும். அறியாமை. தமோ குணத்தின் மூலமாக ஒருவன் மாயையில் சிக்கிக் கொள்ள முடியும், முட்டாளாக நடந்து கொள்ள முடியும், பைத்தியமாக திரிய முடியும். சோ இந்த 3 குணங்களுமே என்ன பண்ணும், என்னென்ன தன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்கிறார். இந்த 3 குணங்களின் சிறப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை கபிலதேவர் முக்குணங்களை பற்றி தன்னுடைய தாயான தேவகுதிக்கு ஒரு அருமையான ஒரு அத்தியாயத்தின் மூலமாக விளக்குகிறார். அதுல கபிலதேவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது பகவானினுடைய ஒரு லீலை. எது லீலை? இந்த ஆற்றல், இந்த இலூசரி எனர்ஜி, இந்த மாயா சக்தி. அவர் எண்ணற்ற லீலைகள் செய்திருக்கிறார். அதுல இந்த சூக்ஷ்ம பௌதீக ஆற்றல் என்பது பகவானினுடைய லீலைகளில் ஒன்று. அந்த லீலையை செய்வதற்காக முக்குணங்களையும் அவர் அதில் ஈடுபடுத்தி இருக்கிறார். அப்படின்னா பகவானினுடைய ஆற்றல் நம்மளால கணக்கிடவே முடியாத ஆற்றல் இருக்கிறது அவருக்கு. அதுல இந்த ஒரு சின்னோண்டு he has spent only very very little of his energy for this material creation. இந்த பௌதிக சிருஷ்டி அவர் செய்யறதுக்கு அவர் தன்னுடைய ஆற்றலில் மிகவும் குறைந்த அளவு ஆற்றலை பயன்படுத்தி இந்த சிருஷ்டி, இந்த பௌதிக உலகை சிருஷ்டி செய்து அது இயக்குவதற்காக இந்த முக்குணங்களையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அங்கு தரப்படுகிறது. கபிலதேவர் தேவகுதி, இது எல்லாமே ரிலேட்டட் டு திஸ் கொஸ்டின் ஒன்லி. நம்ம 2-3 இடங்கள்ல இருந்து பார்க்கறதால இந்த கேள்வி மூலமாக நம்ம வேற என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இங்க பார்க்கணும். கபிலதேவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 குணங்களினால் பிரிக்கப்பட்ட பல்வேறு வகையான ஜீவராசிகள், பல்வேறு வகையான ஜீவராசிகள் அப்படிங்கும்போது வேறு வேறு உருவங்களை அது எடுக்கின்றன. என்ன இவன் கீழே வேறு வேறு உருவங்களை அவை எடுக்கின்றன. என்ன எடுக்கிறீங்கன்னா வேறு வேறு உருவங்கள் எடுக்கின்றன. அந்த முக்குணங்களுக்கு ஏற்றாற் போல அந்த ஜீவராசிகள் அவர்களுக்கு தேவையானவற்றை எடுத்து மாயா சக்தி அப்படிங்கிற ஒரு அறிவு, அவர்களுடைய உண்மையான அறிவு கவரப்பட்டு மீன்ஸ் கம்ப்ளீட்லி கவர்டு, மூடப்பட்டு இந்த மாயா சக்தியில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றார். முக்குணங்கள் மூலமாக பௌதிக சிருஷ்டியை பகவான் செஞ்சிட்டாரு. செஞ்சு முடிச்ச உடனே அந்த முக்குணங்களுக்கு ஏற்றாற் போல பல்வேறு உருவங்கள், பல்வேறு வாட் இஸ் இட் கால்டு ஜீவராசிகள் வந்தாச்சு. அந்த ஜீவராசிகள் எல்லாமே அந்த மாயையினால், இங்க ஜீவராசிகள் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நாய் பூனை அந்த மாதிரி எடுத்துட்டு தட் இஸ் நாட் தட் இன்டெலிஜென்ஸ். அதுங்களுக்குலாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. லிபரேஷன் நம்ம எடுக்கணும், முக்தி எடுக்கணும் அப்படின்னு. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களாக பிறந்த ஜீவராசிகள் முக்குணங்களுக்கு ஏற்றாற் போல, அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். தே பிஹேவ் லைக் அன் அனிமல் அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கு என்ன காரணம் என்றால் தமோ குணத்துல இருப்பாங்க, இல்லைன்னா ரஜோ குணத்துல இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். பல்வேறு உருவங்களாக மாறுகிறார்கள் அப்படின்னா உருவம் வில் பி சேம்,
பட் அவங்களுடைய மனசு, அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல மாறிக்கொண்டே இருக்கும். ஹிரண்யகசிபு, பிரகலாத மகாராஜா ஒரே ரத்தம். ஆனால் ஹிரண்யகசிபுனுடைய குணம் எப்படி இருந்தது, பிரகலாதனுடைய குணம் எப்படி இருந்தது? ஸோ அதுதான் இங்க வேறு வேறு உருவங்கள் அப்படின்னா their qualities, their characteristics are totally different. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த 3 குணங்களின் தாக்கம். இதெல்லாமே பகவான் முதல் ஸ்லோகம் சொல்றாரு, இதெல்லாமே பகவானினுடைய ஒரு சின்ன பொழுதுபோக்கு. தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா துரத்தியா, அவரே சொல்றாரு இல்லையா, இந்த ஆற்றல் என்னுடைய ஆன்மீக சக்தியில ஒரு சின்ன பங்குதான் இந்த மாயா சக்தி, அதில் இந்த முக்குணங்கள் அடங்குகிறது. அந்த ஸ்லோகத்துல அப்புறமா கண்டினியூஸா அவர் என்ன சொல்றாருன்னா, இதற்கு அப்பாற்பட்டவன் நான். தோ ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ், தோ ஐ எம் த இன்சார்ஜ், நான் இதெல்லாம் இந்த சிருஷ்டிக்கு நான் காரணமாக இருந்தாலும் கூட நான் இதில் ஈடுபடவில்லை, நான் இதற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு. ஸோ பகவான் கிரியேட் பண்ண இந்த எனர்ஜியில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நவ் we are coming back to the ஸ்லோகா again. இந்த ஸ்லோகத்துல ஸ்வமாத்ராத்மா பிரசித்தையே அப்படிங்கிற ஒரு பதம், இந்த பதத்துக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கங்கள் தரப்படுகின்றன. ஸ்வா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடையதாக உடைமையாக்கி கொள்வது, இது என்னுடையது அப்படிங்கிறத ஒரு ஃபீலிங்ல எல்லாத்தையுமே பொசசிவ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, we wanted to possess everything சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்வா அப்படிங்கிறது என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு. மமைவாம்சே ஜீவலோக ஜீவபூத சனாதனகா, எல்லா ஜீவராசிகளுக்குமே காரணகர்த்தாவாக இருப்பவர் பகவான். அப்படி இருக்கும்பொழுது ஸ்வா மாத்ராத்மே பிரசித்தையே, உன்னுடையது என்று நீ சொல்வதே தட் ஃபால்ஸ் ஈகோ, அந்த அகங்காரம், எனக்கு ஐ ஆம் திஸ் பாடி, இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு நம்மை நோக்கி வர துவங்குகிறது. இந்த 3 குணங்கள்ல வந்தாச்சு, சிருஷ்டி பண்ணியாச்சு, இந்த ஜீவராசிகள் வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இந்த மாத்திர பிரசிதை, அதற்கு வந்து 2 அர்த்தங்களை அவர்கள் கூறுகிறார்கள். ஆச்சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாத்திர பிரசிதையே ஆத்ம பிரசித்தையே. மாத்ரா அப்படின்னா பௌதீக உணர்வுகள், மெட்டீரியல் சென்ஸ். அந்த பௌதீக உணர்வுகளுக்காக நீங்க எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆத்ம பிரசித்தையே அப்படின்னா, பிரசித்தையே உணர்வு, ஆத்ம பிரசித்தையே என்றால் உங்களுடைய ஆத்மாவை பற்றிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், கிருஷ்ண உணர்வு. காரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு 2 எடுத்துக்கிறோம் இல்லையா. அதனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அந்த ஜீவராசிகள் இவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பௌதீக உலகம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்றால், அந்த இந்திரிய சுகத்திற்காகவா அல்லது முக்தி அடைவதற்காகவா அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பேச போறார். அந்தரிக்ஷா வந்து இதை நிமி மகாராஜாவிற்கு சொல்லிட்டு, இந்த ஜீவராசிகள் எதை வேணாலும் அவர்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம், முக்திக்காகவும் அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம், இந்திரிய சுகத்திற்காகவும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கூறுகிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன சொல்றாரு, பரமாத்மா ஒவ்வொரு ஜீவராசிகளின் அவர் சிருஷ்டி செய்த அனைத்து ஜீவராசிகளினுடைய மனதையும் இந்திரியங்களையும் செயல்படுத்துகிறார். ஹீ இஸ் ஆக்டிவேட்டிங். சுப்ரீம் லார்ட் என்ன பண்றாரா, உன்னுடைய மனதையும் உன்னுடைய இந்திரியங்களையும், இந்திரிய உணர்வுகள் சென்சஸ், அந்த இந்திரிய உணர்வுகளையும் அவர் தூண்டுகிறார். ஹீ இஸ் ஆக்டிவேட்டிங். செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய அதனை அவர் இயக்குகிறார். அப்படி பார்க்கும் பொழுது கட்டுண்ட ஆத்மாக்கள் அந்த 3 முக்குணங்களை நோக்கி தங்கள் பயணத்தை துவக்குகின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றார். பகவான் has created and பகவான் has activated. உங்க முன்னாடி 3 பொருள் இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு, ரூம்ல இருக்கு. அந்த குழந்தை முன்னாடி 3 பொருள் வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் ஒரு பிஸ்கட் வைக்கிறீங்க, ஒரு பக்கம் வந்து ஒரு டாய் வைக்கிறீங்க விளையாடுறதுக்கு, இன்னொரு பக்கம் சம் கேஷ் வைக்கிறீங்க. அந்த குழந்தை எங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய விருப்பம். நம்ம சொல்லக்கூடாது, நீ போய் முதல்ல பிஸ்கட்டை சாப்பிடுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொன்னாலும் அது ஏத்துக்காது. அதுக்கு அந்த நேரத்துல அந்த மனசுல எது ஆசைப்படுகிறதோ அதை போய் அது எடுக்கும். அது போல
இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த மனதையும் இந்திரியத்தையும் அவர் ஊக்குவித்து செயல்படுத்த துவக்கி, அப்போ அந்த ஜீவராசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு அந்த 3 குணங்களை நோக்கி. ஸோ இட் இஸ் தேர் சாய்ஸ். எனக்கு வந்து லிபரேஷனுக்காக நான் என்னுடைய சத்துவ குணத்தை பயன்படுத்தலாமா, இல்லைன்னா சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக நான் தமோ குணத்துக்கு ரஜோ குணத்துக்கு மாறி மாறி போலாமா அப்படிங்கிற விஷயம் அவர்களிடம்தான் இருக்கின்றன. அப்படிங்கிற விஷயத்தையும் முதல்ல அந்த எனர்ஜியினுடைய பவரை சொல்லிட்டாரு. அந்த எனர்ஜியால கிரியேட் பண்ண ஜீவராசிகள் ஹவு தே ஆர் இன்டர்பிரட்டிங் திஸ் பவர், அந்த பகவானுடைய ஆற்றலை எப்படி புரிந்து கொண்டு எப்படி செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் அங்கு பேசப்படுகிறது. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் தவறுதலாக பிறப்பற்ற நிரந்தரமான ஆத்மா அடங்கியுள்ள தற்காலிகமான உடலை தவறாக புரிந்து கொண்டு பகவானின் மாயா சக்தியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு வலையில வந்து ஒரு வேடுவன் விரித்த ஒரு வலையில எப்படி வந்து பறவைகள் சென்று மாட்டுகின்றன, எதுக்காக போய் மாட்டிக்குதுங்க? அங்க வந்து அவன் ஏதாச்சும் ஒரு தீனி வச்சிருப்பான், அந்த பறவைகள் சாப்பிட்ற மாதிரி அங்க ஏதேனும் உணவு இருக்கும். ஒரு மீன் போய் பிடிக்குதும் அப்படின்னா கூட அந்த தூண்டில் அந்த மீனுக்கு தேவையான ஒரு உணவு இருக்கும்போது அது போய் மாட்டிக்கொள்கின்றன. சோ இது போல அந்த ஆத்மாக்கள் நிரந்தரமாக அழிவற்ற ஆத்மாவை அடக்கியுள்ள தற்காலிகமான உடலானது முக்குணங்களின் தாக்கத்தினால் அந்த இந்திரிய சுகத்தை நோக்கி நகரும் பொழுது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியில் அவர்கள் தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாமே வந்து கிரியேஷன்ல வந்து எப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளும் கஷ்டப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தரப்போகிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. ஹிதம் கர்ம கதீர்கச்சம் பகு அபத்ர வஹா புமான் ஆபூதா சம்ப்ளவாத் சர்க பிரலயவ அஷ்ணுதே அவஷஹா. யாராவது படிக்கணும் படிக்கலாம். இத்தம் கர்ம கதிர்கச்சன் பகு அபத்ர வஹா புமான் ஆபூத சம்ப்ளவாத் சர்க பிரளயா அஷ்ணுதே வச்சக. हरे कृष्णा प्रभु जी। इत्थं कर्म कदिर्गच्छन् बहु अभद्र वहाः पुमानापद संप्लवात् सर्ग प्रलया अनुस्मृते वचः. हरे कृष्णा नंदी प्रभु जी। हरे कृष्णा। इत्थं Yes. कर्म कदीर्गच्छन् बहुर् अभद्रवः पुमान् आपूद संप्लवात् सर्ग प्रलया अश्नुते वचः. हरे कृष्णा दंड प्रणाम. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் தொடர்ந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தள்ளப்படுகிறார்கள். பலநோக்கு செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எதிர்வினை தரக்கூடிய செயல்களில் அவர்களுடைய சொந்த நடவடிக்கைகள் மூலமாகவே அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு தவிர்க்க முடியாமல் அமங்கலமான பிறவிகள் ஒவ்வொரு பிறவியாக மாறி 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 எப்போ சிருஷ்டியில் ஆரம்பித்து பிரளயம் வரை தொடர்ந்து அவர்கள் இந்த சிக்கலில் இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, 2 ஆப்ஷன் அவர் கொடுத்துட்டார் முதல்லயே. ஒண்ணு முக்தி அடைய போலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய இந்திரிய சுகங்களை. கட்டுண்ட ஆத்மாக்கள், பகவானை பற்றிய நினைவே இல்லாத ஆத்மாக்களுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு தள்ளப்படுகிறது. forcibly they are taking that option. எதனால? எதிர்வினை தரக்கூடிய செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உதவியற்ற நிலையில் பல்வேறு பிறவிகளில் பல்வேறு ஜீவராசிகளில் பல்வேறு உருவங்களில் மாறி 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 பிரளயம் ஏற்படும் வரை அவர்கள் இந்த சிக்கலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு தரப்படுகிறது. இந்த ஜீவராசிகள் இந்த செயலில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மனசுல வந்து உடனே தோன்றலாம் இல்லையா? இதற்கான பதிலை நம்ம சொன்ன மாதிரியே கபில தேவர் இந்த பௌதிக இயற்கையை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் தேவகுதிக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு காரணம் ஏன் ஏற்படுகிறது, தொடர்ந்து
பிறவி 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 பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு ஒருத்தருக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா மறதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஆத்மாவானது புனிதமானது, தூய்மையானது. எப்பொழுதுமே அதனுடைய குணம் என்னன்னு பார்த்தேன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அ டிரான்சென்டென்டல் லிவிங் என்டிட்டி. ஆனா துரதிருஷ்டவசமாக பௌதீக இயற்கை, பகவானினுடைய ஆற்றல் தான் இது. அந்த பௌதீக ஆற்றலின் மூலமாக கவரப்பட்டு, எவ்ரிதிங் இஸ் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணா only, and he got attracted with the material energy of Krishna. பகவான் கிருஷ்ணருடைய ஆற்றலின் மூலமாக கவரப்பட்டு பல்வேறு செயல்களை அவன் செய்ய துவங்கி தவறான செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அப்படின்னா அவன் கம்ப்ளீட்டா மறந்துடுறான். பையனை நீங்க படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல சேர்க்கிறீங்க, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அந்த பையனுக்கு அங்க என்ன விஷயம், படிக்கிறதுக்கான விஷயங்களை அவன் கலந்துக்கணும். ஆனால் அங்கு போயிட்டு அவனுடைய எண்ணங்கள் முழுமையாக மாறி தவறான பாதையில் தவறான நண்பர்களை எடுத்து 4 வருஷம் 5 வருஷம் அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு கடைசியில he doesn't reach the ultimate aim of the particular college. எதுக்காக அவன் அந்த காலேஜ்ல சேர்ந்தா, என்ன படிக்கணுமோ அந்த படிப்பு இல்லாம வேற எதையோ கத்துட்டு வந்திருப்பான். அது போலத்தான் அந்த மறதி, அந்த ஜீவராசிகள் மறந்து விடுகிறது. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பல்வேறு விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்மளுடைய லைஃப்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, எவ்வளவு பேரு பக்தியாக கோயிலுக்கு போகணும், பகவானை வழங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னா கூட இந்த பலனெல்லாம் இருக்குப்பா உனக்கு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒரு சிலருக்கு கிடையவே கிடையாது. அதுதான் இங்கு கூறப்படுகிறது, ஃபர்கெட்ஃபுல்னஸ். இது அவங்களுடைய கர்ம வினை மூலமாக. மனைவி செய்யக்கூடிய பக்தியை பார்த்து கணவனுக்கு பிடிக்காது, கணவன் செய்யற பக்தியை பார்த்து மனைவிக்கு பிடிக்காது. அவங்க 2 பேருக்குமே தெரியும் இதுதான் பக்தி, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்து கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் that forgetfulness. அதுதான் கபிலதேவர் சொல்றார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி வருகிறது. இந்த பௌதீக வாழ்க்கை, பௌதீக உணர்வுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் தான் ஒரு கட்டுண்ட ஆத்மாவினுடைய வாழ்வையை நிர்ணயிக்கின்றது. இந்த பௌதீக ஆற்றல் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுகிறது. பரமாத்மா எதுவுமே செய்யல, அவரு எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடி காட்டுறாரு, காமிச்சிட்டு அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் யூ ஆர் சூசிங் த ராங் ஒன். தவறாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி தவறான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய மறதி மூலமாக இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் மிகவும் துன்பப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம். இதன் பிறகு அந்தரிக்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, மகா பிரளயம் நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? அந்த பிரளயம் ஏற்படும் வரை, சிருஷ்டியிலிருந்து அழிவு வரை தொடர்ந்து அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படின்னு. இந்த பிரளயம் எப்பொழுது ஏற்படுகிறது? ஆற்றல், மெட்டீரியல் எனர்ஜியை பத்தி ஸ்டார்டிங் சொல்லியாச்சு. அந்த மெட்டீரியல் எனர்ஜி எப்படி அழிவுக்கு வரும், அதை முடிக்கணும் இல்லையா? பகவான் தன்னுடைய ஆற்றலின் மூலமாக இந்த மாயா சக்தியை அவர் காண்பித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அது எப்படி அழிக்க வேண்டும், அது எப்படி அழியும், அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம இவ்வளவும் பார்க்கிறோம். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் நிலை, அவர்களுடைய மறதி, தொடர்ந்து இந்திரிய சுகம், டிஃப்ரெண்ட் பாடிஸ் தே ஆர் கீப் மூவிங், எல்லா விஷயம் அது நடுவில் நடக்குது. அந்த முடிவு வரும் பொழுது பகவானுடைய கால ரூபம், டைம் ஃபேக்டர் இல்லையா? டைம் அப்படின்னா என்னது? பகவான் காலம் அப்படின்னாலே பகவானுடைய ரூபம் இல்லையா? He is responsible for the time, past tense, present and future tense. That is for the material world. Spiritual worldல அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பௌதீக உலகத்துக்கு அப்படிங்கும்போது அந்த நேரத்தை அவர் மீண்டும் திரும்ப பெறும் பொழுது, 2 hours தான்ப்பா உனக்கு, உள்ள போய் உக்காந்துக்கோ, 2 மணி நேரம் பொறுத்து நீ வெளியே வந்துடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாரு இன்சார்ஜோ அவன் கதவை தட்டுவான், சார் 2 மணி நேரம் ஆயிடுச்சு வெளியே வாங்க அப்படிமா. அந்த மாதிரி பகவான் இந்த சிருஷ்டி, இந்த பௌதீக லோகம் பண்ணும்போது he has defined a time. அந்த டைம் வரும்போது he has to withdraw that.
இந்த உலகத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும். அதை அவர் எப்படி சிருஷ்டி செய்தார்? ஸ்தூலம் சூக்ஷமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இரண்டும் கலந்த கலவைதான் இந்த பௌதீக உலகம். அதை கம்ப்ளீட்டா அவர் அழிக்கணும். இட் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்லி அனிஹிலேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூற ஆரம்பிக்கிறார். இது ஐ திங்க் நம்மளுக்கு நீ டைம் ஆயிடுச்சு. ஸோ வி வில் see in the next session. ஸோ இந்த ஆற்றலை பற்றி பேசும்போது அந்த ஆற்றலின் மூலமாக it is a minute portion of spiritual energy of the Supreme Lord is the material energy, illusory energy, மாயா சக்தி. அந்த மாயா சக்தியில அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட, அது பின்னாடி வருது, அந்த பிரம்மதேவனை பற்றி வரும்போது அதெல்லாம் பின்னாடி வருது, எப்படி அந்த உயிர்கள் வருது அப்படிங்கிற விஷயம் அதுல வருது பின்னாடி. ஸோ அதை திரும்ப பெறுகிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு we are closing with this session. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்கலாம்.